பாலாக்கீரை இட்லி செய்யலாமா? இதை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி கொஞ்சமாக பாலாக்கீரை எடுத்துக்கிறேன். தண்ணியே ஆட் பண்ணாமல் இப்போது நம்ம இந்த கீரையை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கீரையை அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அரைங்க, இல்லைன்னா மண்ணாக இருக்கும். இப்போது தண்ணி ஊற்றாமலே இந்த அளவுக்கு தண்ணி பதத்தில் இருக்குது. அதனால இட்லி மாவு நல்லா கட்டியாக எடுத்துக்கிறோம். கட்டியாக இட்லி மாவு இருந்தால் தான் இந்த கீரையை ஆட் பண்ணதுக்கப்புறம் நிறைய தண்ணி ஆகாமல் இருக்கும். இட்லி ஓரளவு மிதமான கட்டித்தன்மையில் இருந்தால் தான் இட்லி நல்லா வரும். தண்ணியாக இருந்தது அப்படின்னா இட்லி நல்லா வராது. அண்ட் இதில் நான் எண்ணெய், உளுந்து, கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பட்டை மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்ததை இதில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். தாளித்து போட்டோன்னா டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதோட முக்கியமான அம்சமே என்ன அப்படின்னா, இது கீரை இட்லின்னு சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா கீரையோட டேஸ்ட் இதில் கொஞ்சம் கூட வராது. அண்ட் தாளித்து போடையில் இதோட டேஸ்ட் எக்ஸ்ட்ராவாக தூக்கி கொடுக்கும். அண்ட் பஞ்சு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மேபி அது கீரைனாலையா இல்லை மாவுனாலையான்னு எனக்கு தெரியலை. பட் இந்த இட்லி பார்த்தீங்கன்னா அப்படியே தொட்டோனே உறிஞ்சு வந்துடுச்சு. அந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தது. அண்ட் இதை கலக்கும் போதே பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலராக இருந்தது. இத்தனைக்கும் நான் நிறையாலாம் கீரை போடல, ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தான் கீரை ஆட் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுவே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் மாவு மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இட்லி சட்டி எடுத்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த பாலாக்கீரை இட்லி நேற்று லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் வீடியோவில் போட்டிருந்தேன். அண்ட் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த இடத்துல நான் ஐ பட்டனில் டேக் பண்ணுறேன். இப்போ இட்லி தட்டில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பேட்டரை அதில் நம்ம ஊற்றிக்கிறோம். ஊற்றும் போதே செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. இதோட அவுட்புட் பார்க்குறதுக்கு நான் செம்ம எக்ஸைட்டடாக இருந்தேன். அண்ட் நல்லா எல்லா பேட்டரையும் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்ததுமே செம்ம சாஃப்டான பாலாக்கீரை இட்லி ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி இதை தேங்காய் சட்னி கூட தான் பேர் பண்ணி சாப்பிட்ருந்தேன். அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருந்தது. எங்கள் அம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு என்னடி கீரையே போட்டியா இல்லையா, கலர் மட்டும் இருக்குது ஆனால் கீரை டேஸ்ட்டே இல்லைன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி கீரை டேஸ்ட்டு கொஞ்சம் கூட வரல, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக அதை நான் அடிக்கடி இனிமேல் எங்கள் வீடியோஸ்லேருந்து நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.